நோன்பு பெருநாள் செலவுகளை சமாளிக்க கூடுதலாக குறைந்தது 300 ரிங்கிட் வருமானம் தேடிய ஆடவர் கடைசியில் வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கி 13,460 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். சொந்த தொழில் செய்யும் 50 வயது அந்நபர் அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வந்த வாட்ஸ்அப் விளம்பரத்தால் கவரப்பட்டுள்ளார். யூடியூப் வீடியோக்களை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்தாலே நல்ல வருமானம் கிடைக்கும் என அந்த வாட்ஸ்அப் விளம்பரம் அவரை நம்ப வைத்திருக்கிறது. தொடக்கத்தில் தமக்கு கொடுக்கப்பட்ட 3 பணிகளை செய்து முடித்ததில் ஒவ்வொன்றுக்கும் ஊதியமாக தலா 15 ரிங்கிட்டை அவர் பெற்றுள்ளார். அந்த சந்தோஷத்தில் அடுத்தடுத்த பணிகளையும் ஆர்வத்தோடு அவர் செய்துள்ளார். ஆனால் அப்படி செய்யும் முன் குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக அவர் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அதைவிட அதிக லாபம் கிடைக்கும் என்ற நிபந்தனை இருந்திருக்கின்றது. ஏற்கனவே கூறியபடி ஊதியம் கிடைத்து வந்ததால் எந்த சந்தேகமும் வராமல் அவர் தொடர்ந்து அவ்வேலையை செய்திருக்கிறார். இப்படியே முன்பணமாக ஆயிரக்கணக்கில் செலுத்தி வந்தவர் ஒரு கட்டத்தில் தான் மோசடிக்கு ஆளாகி இருப்பதை உணர்ந்துள்ளார். அவர் நட்டமடைந்த தொகை 13,460 ரிங்கிட் ஆகும் என திரங்கானு போலீஸ் தலைவர் டத்து மஸ்லி மஸ்லான் கூறினார். எனவே இணையத்தில் சுலபமான வேலைவாய்ப்பு என கூறிக்கொண்டு வரும் இதுபோன்ற விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்கள் அவரை கேட்டுக்கொண்டார்.